தண்ணீரை காட்சிகட்டமாக மாற்றி தன் முதல் புதுமையை செய்தார்கள். கலிலேய கடலில் தொடர் அங்கமாக விளங்கியது யோர்தான் ஆறு. அதன் கரையைத்தான் திருமுழுக்கு யோவான் மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்துக் கொடுத்தார். இறைமகனாக இன்று தன் முன்னோடியான திருமுழுக்கு யோவானிடமே கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார். யோர்தான் ஆறு சாக்கரையில் சங்கமமாகிறது. சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது எருசலேம் நகரம். யூதேயா, சமாரியா, கலிலேயா இந்த பகுதிகளெல்லாம் கடந்து மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறது. எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இதில் லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார்கள். இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள். இவர்களில் லாசர் என்பவர் இறந்து போக அவன் இறந்து 3 நாட்கள் ஆகியிருந்தும் இயேசு கல்லறைக்கு சென்று கல்லறையை மூடியிருந்த கல்லை நகர்த்தச் சொல்லி, லாசரே வெளியே வா என்று சொல்லி இறந்து போகின்ற லாசரை உயர்த்திட்டார். யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகிலுள்ள கும்ரான் குகைகளில் எஸ்ஸீன் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருநூலை தோல் சுவடிகளில் படிகம் எடுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான விவிலிய தோல் சுவடுகள் கும்ரான் குகைகளில் திருவடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக சாக்கடலுக்கு வந்திருக்கின்றோம். இந்த நீரில் உப்பின் அடர்த்தி மிக அதிகம். 34% உப்பினால் தண்ணீரில் மக்கள் மூழ்காமல் மிதப்பிடுவர். அன்பர்களே, இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடமில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன் கோடிட்டு காட்டுவதே இதன் நோக்கமாகும். அன்பிற்கு இனியவர்களே, நமது புனித பூமி பயணத்தின் உச்சகட்டமாக மாநிலத்துக்கு வாழ்வின் வழியை திறந்து வைத்த இயேசுவின் சிலுவை மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். அவரின் மரண நிகழ்வை ஒழுக்கமாக நோக்குவோம். நமது வாழ்வின் போராட்டங்களை, சோதனைகளை, தேவைகளை சிலுவையில் மறித்த இயேசுவின் பாதத்தில் இப்போது சமர்ப்பிப்போம். இந்த நிகழ்ச்சியின் உணர்வுடன் அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இயேசுவின் அடக்க நிகழ்வை நோக்குவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். ஆனால் அவரின் இறப்பு இழப்பாக முடியவில்லை, உயிர்ப்பாக வெற்றி பெற்றது. அவரின் உயிர்ப்பின் உயர்வைத்தான் நாம் புனித பூமி பயணத்தில் பயனாக பெற்று செல்ல வேண்டும்.